ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் சோதனையாகத்தான் நீதிமன்றம் வழக்குகள் முடிக்காமல் தீர்ப்புகள் வழங்கப்படாமல் நாட்கள் செல்ல செல்ல சிறையிலேதான் அவர்களது வாழ்க்கை தற்பொழுது கழிந்து கொண்டிருக்கிறது. நேற்று நடைபெற்ற நீதிமன்ற விவாதத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் உண்மைகளை கூற வேண்டும், இல்லை என்றால் அவரது தம்பி அசோக்குமார் அவர்கள் சரணடைய வேண்டும் என்று நீதிபதி அள்ளி அவர்கள் கடைசியாக கூறிவிட்டார். மீண்டும் மீண்டும் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தில் மனுவை தாக்கல் செய்தாலும் நாங்கள் அதை தள்ளுபடிதான் செல்வோம். குறிப்பாக 7 ஆண்டுகள் ஆனாலும் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில்தான் இருப்பார்கள் என்றும் நீதிபதி அள்ளி அவர்கள் கடைசியாக கூறிவிட்டார். தற்பொழுது ஜூலை 12ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்படுவதாகவும், இனியும் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தாலும் எந்த ஒரு பயனும் இல்லை. ஒன்று உண்மைகளை கூற வேண்டும், இல்லை என்றால் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள் சரணடைய வேண்டும் என்பதற்கேற்பதான் நீதிபதி அள்ளி அவர்கள் கடைசியாக அவருடைய இறுதி தீர்ப்பாக இது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் வேலை வாங்கி தருவதாக 100க்கு மேற்பட்டவர்களிடம் பண மோசடி செய்து அந்த பணத்தை சட்டத்திற்கு விரோதமாக பண பரிவர்த்தனை செய்ததன் காரணமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது இரவோடு இரவாக கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் மூலமாகத்தான் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது அதிமுகவில் ஆட்சியில் போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது ஸ்டாலின் கரூரில் செந்தில் பாலாஜியின் சொந்த இடத்திலேயே மேடை போட்டு செந்தில் பாலாஜி ஒரு மிகப்பெரிய ஒரு திருடன் என்றும், சிபிஐ துறையினரோ அல்லது அமலாக்கத்துறை அதிகாரிகளோ இந்த வழக்கை உடனடியாக விசாரணை செய்து செந்தில் பாலாஜிக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றும், சிறையிலிருந்து வெளிவராத முடியாத அளவிற்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றும் அப்பொழுது ஸ்டாலின் அவர்கள் கூறியிருந்தார். அதிமுகவிலிருந்து திமுகவில் இணைந்தவுடன் செந்தில் பாலாஜி அவர்கள் நல்லவராக மாறிவிட்டாரா என்ற கேள்விகளும் எழுப்பப்படுகிறது. காரணம், அப்பொழுது கெட்டவராக கூறப்பட்ட செந்தில் பாலாஜி இப்பொழுது ஸ்டாலின் அவர்களால் நல்லவராக போற்றப்படுகிறது. இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய வழக்கறிஞர்களை வரவழைத்து கூட செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்க முடியாத நிலைதான் ஏற்பட்டிருப்பதாக இதன் மூலம் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகவில் செயல்பட்ட போதுதான் ஸ்டாலின் அவர்கள் அவ்வாறு கூறினார் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் தற்பொழுது திமுகவில் ஒரு அங்கமாக செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கக்கூடிய நிலையில் அவரது ஜாமீன் எப்படியாவது வெளிவர வேண்டும் என்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் சட்டத்தின் ரீதியாக அது அனைத்தும் தோல்வியாகத்தான் முடிந்து கொண்டிருக்கிறது. மேலும் ஸ்டாலின் அவர்களது அன்று கூறிய வார்த்தைகள் தான் தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வகிப்பார் என்றும் தற்பொழுது கூறப்படுகிறது.